ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் போதகர் குடும்பம் தாக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக காவல் நிலையத்தில் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பில் வழக்கறிஞர் சரவணன், மாநில செயலாளர் தங்கவேல் ஆயுதம் ஆகியோர் தொடர்ந்து காவல்துறையில் பேசிய வண்ணம் உள்ளனர். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான போதகர்கள் கொட்டும் அடைமழையில் காவல் நிலையத்தின் வெளியில் நனைந்து கொண்டே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் வரைக்கும் போராடுவோம் என்று உறுதியாக நின்றதின் அடிப்படையில் நள்ளிரவில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து விளக்குகிறார் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு தங்கவேல் ஆயுதம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலை அப்படிங்கிற ஊரில் ஜான் பீட்டர் அப்படிங்கிறவர் 15 வருஷமாக ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. 2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே போய் இங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் காவல்துறை நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க குடும்பத்தார் மட்டும், இது அவங்க மக, இது அவங்க மருமக, அவங்க பையன், அவங்க மனைவி, 3 வயசு குழந்தை. இவங்க ஆடியோ கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எந்த விதமான மியூசிக் சிஸ்டம் எதுவும் கிடையாது. அவங்க இடத்துல அவங்க குடும்பத்தார் உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு எவனுக்கு வலிக்குது? யாருக்கு வலிக்குதுன்னு? ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சாமியை கும்பிட்றதுக்கு யாருக்கிட்ட என்ன அனுமதி வாங்கணும்? அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அது பொதுவானது தானே. அப்படி பொதுவான வழிபாட்டு தலமாக கூட இல்லை. அவங்க சொந்த வீட்டில் 5 பேர் மட்டும், ஒரு குழந்தைய சேர்த்து 3 வயசு குழந்தைய சேர்த்து 6 பேர் மட்டும் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 30 பேர் போயிருக்கிறானுங்க. 30 பேருக்கு மேலே போய் அவங்கள அடித்து, இந்த பிள்ளைய கையிலெல்லாம் அடித்து, அந்த பொண்ணை முகத்தில் குத்தி, அவங்க அந்த ஜான் பீட்டர் ஐயாவை உயிர் நாடியில் ஓங்கி உதைச்சு, அவங்க பையன் சாம கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சு, அந்த அம்மா 57 வயசு, அந்த ஐயாவுக்கு 62 வயசு, அந்த அம்மாவை முதுகில், நெஞ்சில், வயிற்றுல எல்லாம் குத்தி ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவங்க எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. இதை பார்த்தா, இந்த நடவடிக்கை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ்நாட்டையும் கூட மணிப்பூரா மாத்திரலாங்கிற நினைப்போட பண்றாங்க போல தெரியுது. அவ்வளவு கொடுமையா இருக்குது. எப்படி அத்துமீறி அடுத்தவங்க இடத்துக்குள்ள எப்படி உள்ள நுழையலாம்? அடுத்தவங்க இடத்துல போய் உள்ள நுழையறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? இவ்வளவு கொடுமையா நடந்துட்டு இருக்குது. கட்டாயம் இந்த தமிழக அரசு இதை பார்த்து இந்த செயலை செஞ்ச அந்த அவங்க பேர் என்னமா, சின்னசாமி கோகுல் அப்படிங்கிறவங்க மேல, அவங்களோட சேர்ந்து வந்த 30 பேர் மேலையும் நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்யணும். இதை கிறிஸ்தவ முன்னணி வன்மையா கண்டிக்குது. கட்டாயம் தமிழ்நாடு அளவில் பெரிய ஒரு திரண்டு ஆங்காங்கே போராட்டங்களை முன்னெடுப்போங்கிறத இப்ப நாங்கள் அன்பா தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க